கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறோம். ஆடி மாதத்துல நவ கிரகங்களுடைய நிலை வச்சுதான் அந்தந்த மாசத்துடைய பலன் சொல்றது. இந்த ஆடி மாதத்தில் இருக்கிற கிரக நிலை வச்சு பார்க்கும் பொழுது அனைத்து மக்களுக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும், போராடி வெற்றி பெறுவார்கள். இது இல்லாமல் சட்ட திட்டங்கள் திருத்தப்படும், நிறைய காற்று வீசக்கூடும். ஆடி மாசம்னாலே காற்று தான். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காற்றின் மூலமாக விஷக்கிருமிகள் பரவும் அபாயம் உள்ளது, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது இல்லாமல் ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பம் ஏற்படும், அதிகமான வெயில் காணும், இதெல்லாமே நடக்கும். மழை குறைவாக இருந்தாலும் அந்த மழை வெள்ளமாக பெருக்கெடுத்து பேராபத்தை விளைவிக்கக்கூடிய வகையிலே வந்து செல்லும். இதெல்லாமே வரக்கூடிய விஷயமா இருக்கு. இது பொதுவான பலனில் சொல்லப்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் இந்த ஆடி மாசத்துல அம்மனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்தையுமே வழிபடலாம், முக்கியமாக அம்மனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இந்த ஆடி மாதத்துடைய சிறப்புல ஆடிப்பூரம், அம்மனுக்கு உகந்த அம்மனுடைய ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, ஆடிப்பூரம் அது வருகிறது. ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் சிறு சில சமயங்களை விட்டு இருந்தால் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். அதே போன்று ஆடிப்பெருக்கு வருகிறது, ஆடி 18ஆம் நாள். சுபகாரியங்கள் செய்ய முடியாமல் இந்த மாதம் விளங்கப்படுவதால் அந்த ஆடிப்பெருக்கன்று சுபகாரியங்களை செய்து கொள்ளலாம். இது விதிவிலக்கு. எல்லாத்துக்கும் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க பரிகாரம். நம்ம தான் அதை பயன்படுத்துறதில்ல. சுபகாரியங்கள் ஏதாவது ஆடி மாதம் செய்ய வேண்டி இருந்தால் அதை ஆடிப்பெருக்கன்று செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த ஆடிப்பெருக்கில் எல்லா நீர்நிலைகள் இருக்கிற இடத்துலையும் பூஜை செய்து வேண்டிப்பாங்க. மங்கள நான் கோற்றுக்கொள்வார்கள். தாலி பாக்கியம், தீர்க்க சுமங்கலின்னு சொல்லுவாங்க, தாலி பாக்கியம், அந்த கோயிலில் போய் அன்னைக்கு மாங்கல்யம் அணிவித்துக் கொள்வது இதெல்லாமே நடக்கும். ஆடி பௌர்ணமி அது ரொம்ப விசேஷமான மாதம். அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்திருப்பாள். அந்த ஆடி பௌர்ணமியில சுபகாரியங்கள் எல்லாமே நடக்கும். எல்லா விதமான சுபகாரியங்களும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை போய் வழிபட்டால் கண்டிப்பாக நடக்கும். அதே போன்று ஆடி அமாவாசை என்று உடல் நோய், ரொம்ப நாள் நோய்நொடியாக இருக்கவங்க, தீய சக்திகள் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, எதிரிகள் தொல்லை இருக்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்கவங்க, இவங்க எல்லாமே ஆடி அமாவாசைக்கு போய் வழிபட்டு வந்தால் முறைப்படி அவர்களுக்கு அந்த பிரச்சனைலாம் தீரும். அந்த வாராகி தேவியுடைய ஆஷாட நவராத்திரி வருகிறது. அது வருகின்ற 15/7/2026 முதல் 23/7/2026 வரை 9 நாட்களும் நடக்க இருக்கிறது. வாராகியை வழிபடுவர்கள், வாராகியை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், வாராகி உபாசகர்கள் எல்லாருமே அனைவருமே கும்பிடலாம். வீட்டில் வைத்து வணங்குபவர்கள், கோயிலில் சென்று வணங்குபவர்கள் எல்லாருமே வழிபடலாம். ஏன்னால் வெற்றி, அவர் வாராகினாலே வெற்றி தான். அதனால அந்த 9 நாளும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டு வந்தால், ஆனந்தால் பெண்ணாந்தால் உங்களுக்கு முடியாத விஷயம் கண்டிப்பா முடியும். இந்த ஆடி மாதத்தினால உங்களுக்கு கண்டிப்பா நன்மையான பலன் தான் நடக்கும். அந்த அம்மன் அருள் கிடைக்கும். நீங்கள் எல்லா நலனும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி, கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான ஆடி மாத பலன் தான் சொல்ல போறேன். உங்க ராசியாதிபதி சனி பகவான் தான். அவர் இப்ப இருக்கிறது மீன ராசியில இருக்கார். உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். இது பாத சனின்னு சொல்லுவாங்க. 7 சனியில பாத சனி உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்லலாம். இந்த சனியோட 7 சனி விலகிடும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச காலத்தில் ஒரு வக்கரமாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது. உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார் 1ஆம் இடத்திலே, 4ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்துல புதன், 6ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்காங்க. 7ஆம் இடத்துல கேது, சந்திரன், சுக்கிரன். இதுதான் உங்கள் ஆடி மாதத்தை கிரக நிலைகள். இதை வச்சு பார்க்கும்போது சனி பகவான் கொஞ்சம் விலகி தான் இருக்கார். அவரால் ஒரு பெரிய பாதிப்புகளும் வராது. இருந்தாலும் 2ஆம் இட சனி பகவானாக இருக்கிறவரையால் உங்களை விட்டு விலகப் போவதால் கொஞ்சம் நன்மை தான் கொடுப்பார். வர வேண்டிய தொகைகள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். எப்படியும் ஜாமீன் கைத்து போடக்கூடாது. சாட்சியோடு கொடுக்கணும், சாட்சியோடு வாங்கிக்கணும். இது நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உங்களுடைய திறமைகளுக்கு உண்டான நேரங்காலம் வர அருகாமையில் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் தயார் பண்ணிக்கணும். உங்கள் ராசியிலே ராகபவனம் இருப்பதால் எப்போது பார்த்தாலும் பரபரப்பாகவும் டென்ஷனாகவும் இருப்பீங்க. எப்போதுமே கும்பராசிக்காரர்கள் ஒரு விரக்தியான மனப்பான்மையிலே இருப்பீர்கள். எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேன். இந்த வார்த்தை கண்டிப்பாக உங்கள் வாயிலிருந்து வரும், வந்து இருக்கணும். அப்போதான் நீங்கள் கும்பராசி. கும்பராசிக்காரர்கள் எவ்வளோ உழைத்தாலும், எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் முன்னேற முடியாமல் தான் இருப்பார்கள். பலரும், ஒரு சிலரை தவிர. அதற்கெல்லாம் நிறைய வழிவகைகள் இருக்கிறது, பரிகாரங்கள் இருக்கிறது. அதை செயல்படுத்த வேண்டும்.
ஒரு டாக்டரிடம் சென்று உடல்நிலை சரியில்லை என்று சொல்லிவிட்டு அவர் எழுதி கொடுக்கும் மருந்து மாத்திரையை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி உடல்நிலை சரியாகும்? டாக்டர் மட்டும் பார்த்து விட்டு வந்தால் போதுமா? அதே போலத்தான் ஒரு ஜோதிடரை பார்த்தாலும் அவர் சொல்லும் பரிகாரங்களை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பலன் கிடைக்கும். பரிகாரம் என்பது பெரிய கம்பசூத்திரம் அல்ல. இந்த கோயிலுக்கு போகணும், இந்த தெய்வத்தை வணங்கணும், இந்த நவகிரகத்தில் இந்த கிரகத்துக்கு இதை செய்யணும், போகணும் வரணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். எளிமையான பரிகாரங்களை செய்தால் போதுமானது. பெருசாக செலவு பண்ணி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது கூடவும் கூடாது. வசதி இருப்பவர்கள் பணம் இருப்பவர்கள் செய்து கொள்ளட்டும். நான் எப்பொழுதுமே எளிமையான பரிகாரங்கள் தான் சொல்லுவேன். யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் தொந்தரையும் தரமாட்டேன். என்னிடம் ஜாதகம் பார்க்கும் வருபவர்கள் கண்டிப்பாக நன்மையை அடைவார்கள். கடைசியில் தான் வருவாங்க என்கிட்ட. யார்கிட்ட போய் ஏமாந்து யார்கிட்ட கொடுத்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் கடைசியாக தான் என்னிடம் வருவார்கள். என்னிடம் வரும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே முதல் வருவார்கள் என்றால் ஒரு கடைசியாகத்தான் என்னிடம் வருவார்கள். அதன் பிறகு போக மாட்டார்கள். என்னிடம் அடியனுடைய 50 வருட கால அனுபவம் ஆராய்ச்சியும் அவர்களுக்கு நல்ல பலனை தரும். மற்றவர்களை போன்று நான் வெறும் ஜாதகத்தை மட்டும் பார்ப்பதில்லை. ஜாதகம் பார்ப்பேன், கைரேகை பார்ப்பேன், எண் கணிதம் பார்ப்பேன், அருள்வாக்கு சொல்லுவேன், பலவிதமான பரிகாரங்களை சொல்ல முடியும். பிரசன்ன ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்க அந்த சோழி பிரசனம் அதையும் பார்த்து சொல்வேன். அனைத்தும் ஒருவரிடமே இருப்பதால் அடியனால் அவர்களுக்கு நல்ல பலனை தர முடியும். அதனால்தான் என்னிடம் வருபவர்கள் விரைவில் நன்மை அடைகிறார்கள். ஒரு 10 பேரிடம் செல்லக்கூடிய வகையில் இருப்பவர்களுக்கு அடியேன் என்னிடம் ஒருவரிடம் மட்டும் வந்தால் போதுமானது. நானே திருமண தகவல்மை வைத்திருக்கிறேன். திருமணம் நடத்தும் தடையுள்ளவர்களுக்கு பரிகாரம் செய்து அருள்வாக்கு கூறி ஜாதகம் பார்த்து திருமணத்தையும் நானே நடத்தி வைத்து விடுகிறேன். இதெல்லாம் இருப்பதால் தான் கடைசியாக என்னிடம் வருபவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கிறது. இதை சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். நான் அதிகமாக விளம்பரம் பண்ணிக்கொள்வது கிடையாது. அதனால்தான் சில நேரங்களிலே சந்தர்ப்பங்கள் வாய்ப்புக்கும் பொழுது இதை சொல்லுவது உண்டு. என்னிடம் வரும் கூடியவர்கள் மட்டும்தான் வருவார்கள். வர முடியாதவர்கள் கண்டிப்பாக வரவே மாட்டார்கள். வருவேன் என்று சொல்வார்கள், ஆனால் வரமாட்டார்கள். அதுக்கு தான் நேரம் காலம் என்று இருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்று சொல்கிறேன் என்றால், இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அவ்வளோ பாதிப்பு இருக்கும், அவ்வளோ பிரச்சனை இருக்கும். அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில் தான் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்து விடுவீங்க. நான் சொன்னதை செய்ய வேண்டும். யாரை போய் பார்த்தாலும் அவரை பார்த்து ஆலோசித்து ஆராய்ச்சி செய்து இவரிடம் சென்றால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று விசாரித்து செல்வது ரொம்ப விஷயமானது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள உறவை சற்றே பிரித்து வைப்பார். கூட்டாளருடைய உறவையும் பிரித்து வைப்பார். பிரயாணங்களையும் தடை செய்வார். இதெல்லாம் செஞ்சுட்டு வருவார். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதம் என்று சொல்லியிருக்கிறேன். அம்மனை வழிபட வேண்டும். அப்போ கேதுவுக்கு அதிதேவதை மகா கணபதி என்று சொல்வார்கள். அடுத்ததாக காளி மாதா. காளி தேவியும் கேதுவுக்கு அதிபதியான தேவதை தான். அப்போ உக்கிரதெய்வ வழிபாடு, காளி தெய்வ வழிபாடை வழிபடலாம். அம்மன் மாதன்ற போது காளி அம்மனுக்குமே இந்த ஆடி மாதத்திலே விசேஷங்கள் நடக்கும். அப்போ காளியம்மனை வழிபட்டு அவளுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி பூசணியில் விளக்கேற்றி நைவேத்தியம் செய்து வசதி இருந்தால் அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இது இல்லாமல்
சனியுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் பிறந்துள்ளபடியால் கால பைரவர், அன்னை வாராகி தேவி இந்த இருவருமே விடக்கூடாது. சனியுடைய தாக்கம் குறையக்கூடிய வகையிலே இவர்கள் அருள் புரிவார்கள். கால பைரவருக்கும் அந்த தகுதி உண்டு, வாராகி தேவிக்கும் உண்டு. சனி பகவான், யமதர்மர் இவர்கள் இருவருமே கண்ட்ரோல் செய்யக்கூடிய பவர் இவங்க 2 பேர்ட்டும் உண்டு. இவங்க 2 பேரும் வணங்குறவங்களுக்கு இவங்க இந்த சனி பகவானாலும் யமதர்மராஜாலும் ஏற்படக்கூடிய பலன்கள் குறைவதால் சிறுசாக இருக்கும். பெருசு சிறுசாகிடும். ஆபத்து, விபத்து, கண்டங்கள் எல்லாமே விலகிடும். இந்த பதிவில் நான் ஒன்று சொல்லணும். என்கிட்ட கேட்குறவங்களாம், சாமி நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், இவருக்கு ஆயுள் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இப்படி எப்படி போயிட்டாரு, எதனால் ஏற்பட்டது, இப்படி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்போது தவறியவர்கள் இறந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி. அப்போது நான் அதை பார்க்க மாட்டேன். ஆனால் நான் அருள்வாக்கு சொல்கிறபடியால் அந்த வகையிலே அவர்கள் சொல்லுவேன். என்னுடைய அன்னையை வரவழைத்து காளி தேவி, வாராகி தேவி இவர்கள் இருவருமே என்னுடைய வாக்கிலே வந்து அமர்ந்து சொல்லுவார்கள். அப்பொழுது அவங்களுக்கு விளக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு ஜாதகத்திலுமே கண்டங்கள் என்று வரக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அதில் 3 முறை கண்டங்கள் வரும். அதில் 3த்திலுமே அவங்க தப்பி பிழைத்தால் மட்டுமே அந்த ஆயுளை அனுபவிக்க முடியும். இது புரியாமல் தான் எல்லோரும் ஏக்கமாக புலம்பி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கண்டங்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். அதுக்கு தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க, ஒரு ஜாதகத்தை அடிக்கடி பார்க்கலனா கூட முக்கியமான நேரத்தில் பார்த்துட்டு வரணும். ஒரு தசை நடக்கும்போதும், ஒரு தசை மாறி இன்னொரு தசை நடக்கும்போதும், ஒரு பிறந்த நாள் வரும்பொழுதும், முக்கியமான முடிவுகள் இருக்கும் பொழுதும், இப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் கண்டிப்பாக ஜாதகம் பார்த்தாக வேண்டும். அப்போ இந்த கண்டங்கள் வரக்கூடிய நீங்கள் கேட்கணும், கண்டங்கள் எப்போ வரப்போகுது, எந்த பீரியட்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா அந்த பீரியடில் போய் ஜாதகத்தை போய் பார்க்கணும். ஜோதிஷம் மறந்து விடக்கூடாது. அப்போது அதுக்குண்டான உபாயங்கள் சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு கண்டம் வரும்பொழுது அதுக்கு தான் நான் பல்வேறு பதிவுகளை சொல்லியிருக்கேன். மொட்டை அடித்துக்கொள்ளும் பழக்கம் ஒன்று. இந்த கண்டம் வரும்போது நம்ம உயிர் போகுது கண்டத்தினால அப்படின்ற போது அந்த நேரத்திலே மொட்டை அடித்து கொண்டால் அந்த கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். நமக்கு விதிக்கப்பட்ட அந்த வயது வரும்போது கண்டிப்பாக நடக்கும். இருந்தாலும் அந்த கண்டத்திலிருந்து தப்பிக்கும் பொழுது மரண கண்டம்னு சொல்வார். அந்த நேரத்திலே தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், மொட்டை எடுத்துக் கொள்வது நல்லது என்று. மொட்டை எடுத்துக்கொண்டால் நல்லது நடக்கும். அந்த கண்டத்திலிருந்து தப்பித்து விடலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.